ஹாய் கைஸ், வெல்கம் டு எஜுகேஷ்னல் மித் சேனல். இப்போ நம்ம தனி வட்டியில் ஒவ்வொரு மெத்தட்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட வீடியோஸ் டிஎன்பிசி, டெட்டு, போலீஸ் எக்ஸாம் அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கான ரிலேட்டடான வீடியோஸ், மோட்டிவேஷ்னல் இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா நம்மளும் அதை ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கனால என்னோட சேர்ந்து நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம தனி வட்டியில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அசல் கொடுத்துருப்பாங்க, வட்டி விகிதம் கொடுத்துருப்பாங்க, அதோட மந்த்து, இயர்ஸு, டேஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம தனி வட்டி மட்டும் கண்டுபிடிச்சோம். இதுக்கடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னா, மெத்தட் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு தனி வட்டி விகிதம் வட்டி எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க, வட்டி விகிதம் இவ்வளோன்னு கொடுத்துருவாங்க, இயரும் கொடுத்துருவாங்க. அசல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருப்போம் இல்லை டெபாசிட் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இதுதான் அடுத்த மெத்தடு. இதுதான் செகண்ட் மெத்தடு. ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். நீங்கள் முன்னாடி இருக்க ஷார்ட்ஸு, வீடியோஸ் அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். நம்ம இதில் என்ன கண்டினியூ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, மேக்ஸும் இப்போதைக்கு தமிழும் தான் பார்த்துட்ருக்கோம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு ஜிகே, சோசியல், சயின்ஸு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி எல்லாமே போடலான்னு தான் யோசிச்சுட்ருக்கோம். நீங்கள் சப்போர்ட் கமெண்ட் என்ன பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நம்மளோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் மெத்தடில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாங்களா. ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக 21,280 செலுத்துகிறார் எனில் அசலை காண்க. இப்போ ஒருத்தவங்கள்ட்ட வட்டிக்கு வாங்கியிருக்காங்க. அவர் வட்டி பணம் மட்டும் எவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்னா 21,280 ரூபா 4 வருஷத்துக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, அப்போ அவர் கடனாக எவ்வளோ அமௌண்ட்டை பெற்றிருப்பார் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, என்னன்னா என்னது, இயர், அது 4 வருஷம் தெரியும். சரிங்களா? அதுக்கடுத்து ஆர் என்னது, நம்மளுக்கு வட்டி விகிதம் 9.5% தெரியும். சரிங்களா? இப்போ இதில் எஸ்ஐனா என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டி நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 21,280ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது நம்மளுக்கு தெரியும், எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100ன்னு தெரியும். சரிங்களா? இப்போ இதில் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, பி தான் வேணும், அசல் தான் நம்மளுக்கு தெரியல. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொண்டு போய் அதில் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ எஸ்ஐ என்னது நம்மளுக்கு 21,280 ஈக்குவல் டு பி தான் நம்மளுக்கு தெரியாது, என் 4, ஆர் என்னது 9.5ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ 9.5 நீங்கள் அப்படியே போட்டுட்டாலும் சரி, இல்லை நம்ம அடுத்த ஸ்டெப் போடலாம். இது 100. இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த 9.5 நம்மளோட கன்வீனியன்ட்காண்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ராக்ஷன்னாக மாற்ற போகிறோம். அது எப்படி பண்ணலாம், 9.5 மேலேயும் கீழேயும் 10ஆல் டிவைட் பண்ணோம், மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு முழு எண்ணாக கிடைக்குமா. ஏன் அப்படின்னா இது புள்ளியில் இருக்கும்போது நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். அப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 21,280 ஈக்குவல் டு பி இன்ட்டு 4 இன்ட்டு 9.5. நம்ம இது பண்ணும்போது என்ன ஆயிரும், 95 டிவைடட் பை 10ஆக மாறிடும். அப்போ அதை 10 கீழே போட்டுடலாம். இப்போ நம்ம இதில் அடித்து கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கீழே இருக்கிறது இங்கிட்டு மல்டிப்பிளாக போகும், இங்கே இருக்கிறது தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இதில் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 4 5 5, 9 5 45, 20 5 100, 1 4 5 20. ஓகேங்களா? இப்போ இது மேலே எதுவும் அடித்து கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். இப்போ இங்கிட்டு கொண்டு போயிடலாம். நம்ம ஒரு 19 இங்கே அடித்து இங்கே அடிக்கலாமா. ஒரு 19 21லேருந்து 19 கழிச்சிட்டோன்னா 2 கிடைக்கும். அப்போ இங்கே 22 கிடைக்கும். திருப்பி அகைன் ஒரு 19 22லேருந்து 19 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 33 கிடைக்கும். அப்போ இதோட சேரும்போது 38, 19 2 38ன்னு கிடைக்கும். இந்த 0 இப்போ இங்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு என்னவா மாறும்,
மல்டிபிளில் இங்கே பெருக்கலாக மாறிடுமா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1120 இன்ட்டு 5 இன்ட்டு 10. இப்போ இதை நம்ம பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ 5×5 50, 1120 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா 0, 2 10, மீதி 1, 5 1 6, 1 5 5. இப்போ இங்கே ஒரு 0 இருக்குல்ல, அந்த 0 போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 56,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ அசல் நம்மளுக்கு என்னது? அசல் பி வந்து 56,000. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர். செகண்ட் மெத்தடில் ஃபஸ்ட்டு சம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தனி வட்டி கொடுத்து அசல் கேட்டிருந்தாங்க. தனி வட்டி கொடுத்துருந்தாங்க, வருஷம் கொடுத்துருந்தாங்க, வட்டி விகிதம் கொடுத்துருந்தாங்க. இதிலேருந்து நம்மளுக்கு அசல் கேட்டிருந்தாங்க. இப்போ செகண்ட் சம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அசல் கொடுத்துட்டாங்க, எத்தனை ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க, தனி வட்டியும் கொடுத்துட்டாங்க. ஆனால் வட்டி விகிதம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது மட்டும்தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டதை நம்ம எடுத்து எழுதிக்கலாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில், என்னது நம்மளுக்கு தனி வட்டி தெரியல, தனி வட்டி விகிதம் தெரியல, வீதத்தில் ரூபாய் 8500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது தனி வட்டின்னு தனியாக இவ்வளோன்னு மென்ஷன் பண்ணல. ஆனால் அவர் அசல் வந்து 8500 ரூபாய் வாங்கியிருக்கார், கடனை வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் திருப்பி எவ்வளோ கொடுத்துருக்காது? 11,050 ரூபா கொடுத்துறாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 11,050ல் நம்மளுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, அதில் அவரோட அசல் பணம் அப்படியே இருக்குது. இன்னொரு அந்த 3 வருஷத்துக்கான தனி வட்டி அதில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு தனி வட்டி இப்போ கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு மொத்த தொகை இருக்குல்ல, மொத்த தொகையை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா, மொத்த தொகையை ஏன்னு எடுத்துக்கலாம். மொத்த தொகை ஏஸ் ஈக்குவல் டு 11,050. இதில் அசல் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? அசல் வந்து பி என்னது 8,500. சரிங்களா? ஆண்டு எண் வந்து நம்மளுக்கு 3 வருஷம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதிலேருந்து நம்மளுக்கு தனி வட்டி தெரியணுமா? தனி வட்டி எஸ்ஐஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? ஏ மைனஸ் பி. அப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டோன்னா நம்மளுக்கு தனி வட்டி கிடச்சிரும். அப்போ எஸ்ஐஸ் ஈக்குவல் டு மொத்த தொகை என்னது? 11,050 மைனஸ் 8,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதிலேருந்து நம்ம கழிக்கலாமா? 11,050லேருந்து 8,500 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 0 5 கடன் வாங்கினோன்னா 10, 10ல் 5 போச்சுன்னா 5. இப்போ நம்மளுக்கு 10ல் 8 போச்சுன்னா 2. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 2,550. அப்போ நம்மளுக்கு தனி வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு? 2,550ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபார்முலா என்னது நம்மளுக்கு தெரியும்? எஸ்ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இப்போ எஸ்ஐ நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 2,550ன்னு தெரியும். இதில் பி அசல் எவ்வளோன்னு தெரியும்? 8,500ன்னு தெரியும். என் ஆண்டுகள் எத்தனைன்னு தெரியும்? 3ன்னு தெரியும். நம்மளுக்கு என்ன வேணும்? ஆர் வட்டி விகிதம் தான் வேணும், டிவைடட் பை 100. இப்போ அடித்து கொடுக்கலாமா? அடித்து கொடுத்தோன்னா கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ இது 5வது வாய்ப்பால் 85 இருக்குது. இங்கே 5வது வாய்ப்பால் அடிக்கலாங்களா? 4 5 5, 7 5 35, 5 5 25, 4 5 5 0. சரிங்களா? இன்னும் அடுத்து இதில் டிவைட் பண்ணலான்னு பாருங்கள். 3வது வாய்ப்பால் 1 3 3, 1 3 3, 7 3 21. இங்கே பாருங்கள், 1 17 17, 17 10 10 17 120. அப்போ நம்மளுக்கு ஆர் என்ன கிடச்சிருச்சு? 10% கிடச்சிருச்சு. ஆர் ஈக்குவல் டு 10%.
அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மாடலில் நம்ம என்ன பார்த்தோம், செகண்ட் மெத்தடில் ஃபஸ்ட்டு சம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு தனி வட்டி கொடுத்துட்டு அசல் கேட்டாங்க. இப்போ இதில் என்னென்னா தனி வட்டி எல்லாமே கொடுத்துட்டு நம்மளுக்கு வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. இது ஒரு சம். அடுத்த சம் பார்க்கலாங்களா? இப்போ பாருங்கள், அடுத்த சம். ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் 16,500 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 22,935 ஆக உயரும்? இப்போ எப்படின்னா, ஒருத்தவங்க 16,500 கடன் வாங்குகிறாங்க. எத்தனை சதவீதம் வட்டி விகிதத்தில் வாங்குகிறாங்க? 13% வட்டி விகிதத்தில் வாங்குகிறாங்க. ஆனால் அவங்க திருப்பி கொடுக்கும்போது அதோட அமௌண்ட் எவ்வளோவா இருக்குது? 22,935 கொடுக்குறாங்க. அப்போ இதுலேயும் பாருங்கள், அந்த சம் மாதிரியே தான் இதில் மொத்த தொகை அவங்க மொத்தம் அமௌண்ட்டு செட்டில் பண்ணுறது கொடுத்துட்டாங்க. அதோட அசலும் நம்மளுக்கு தெரியும் இதில், ஆனால் அதில் தெரியாது. இப்போ இதில் நம்மளுக்கு அசல் என்னன்னு தெரியும், 16,500 தெரியும். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு தனி வட்டி தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எத்தனை ஆண்டுகளில் உயரம்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கதை எழுதுவோம். வட்டி விகிதம் R = 13%, அசல் P = 16,500, A மொத்த தொகை 22,935. இப்போ நம்மளுக்கு SI வேணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? A - P. அப்போ A என்னது? 22,935 மைனஸ் 16,500. இப்போ இது நம்ம கழிச்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 22,935 16,500 கழித்தோம்னா 5, 3, 9ல் 5 போச்சுன்னா 4. இப்போ 2லேருந்து 6 கழிக்க முடியாது, நம்ம கடன் வாங்கினோன்னா 12ல் 6 போச்சுன்னா 6. அப்போ நம்மளுக்கு 6,435 ரூபாய் SI தனி வட்டியாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? SI = PNR / 100ன்னு தெரியும். சரிங்களா? SI என்னது? 6,435 P நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 16,500 என்ன தான் நம்மளுக்கு தெரியணும்? 13% = 100. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? 5வது வாய்ப்பாடில் அடி கொடுக்கலாம். அப்போ 3 5 15 மீதி 1 இங்கே வந்துடும். அப்போ 3 5 15 33 வருமா? இப்போ இங்கே பாருங்கள், 1 5 5 இங்கே போயிடும், 2 5 10. அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்? இங்கே 4 போயிடும். அப்போ 8 5 40, 7 5 35 வந்திருக்குமா? அதுக்கப்புறம் எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 13வது வாய்ப்பாடில் தான் டிவைட் பண்ணணும். அப்போ 13வது வாய்ப்பாடில் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 13 13 9 13 117 கிடைக்கும். அதுக்கப்புறம் 128லேருந்து 117 கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். திருப்பி 117 வந்துருமா? அப்போ ஒரு 9 13 117, அப்போ திருப்பி 9 தான் வரும். இப்போ பாருங்கள், ஒரு 33 33 3 33 99. அப்போ நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு? 3ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு அவங்க வாங்கின அசல் 16,500 3 ஆண்டுகளில் 22,935 உயர்ந்திருக்கு. இப்போ 2வது மாடலில் ஒரு 3 சம்ஸ், 3 ஒவ்வொன்றிலையும் ஃபஸ்ட்டு அசல் கண்டுபிடிக்கிறது இருந்தது, அதுக்கப்புறம் வட்டி விகிதம் கண்டுபிடிக்கிறது இருந்தது, அதுக்கப்புறம் ஆண்டு கண்டுபிடிக்கிறது இருந்தது. இந்த மாதிரி 3 மெத்தட் பார்த்துட்டோம். இது மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த மாடல்ஸ் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இது இப்போ தான் எக்ஸாம்ஸ் ஃபீல்டில் படிக்க ஆரம்பிப்போம்ல, ஏன்னா இது கண்டிப்பாக இப்போ இந்த இயர் காலேஜ் முடிச்சுட்டு காம்படிட்டிவ் ஃபீல்ட்ஸ்க்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காண்டி தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கடைசி வரைக்கும் நம்மளோட வீடியோ பாருங்கள், லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து இது நானும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது தான், அதுதான் உங்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ கைஸ்.